பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதோ உலகம் அனைத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதர்களால் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷித்த நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் கொண்டாடப்படுகிற இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்குள்ளே பரிசுத்த வேதத்தில் சொல்லப்படாத அநேகம் காரியங்கள், சத்தியங்களை போதிக்கிற சபைகளில் கூட உள்ளே புகுந்து இடம் பிடித்து விட்டதை பார்க்கிற பொழுது கொஞ்சம் வேதனையாகத்தான் இருக்கிறது. நாம் எதையும் விமர்சித்து பழக்கம் இல்லை என்று சொன்னாலும் சில காரியங்கள் சத்தியத்திற்கு விரோதமாக போகிற சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அவைகளை குறித்து கூறுவதற்கு முயற்சி செய்ததின் விளைவுதான் இந்த வேதனை நிறைந்த பதிவு. ஆம், இன்றைய சூழ்நிலைகளிலே சபைகளுக்குள்ளே கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக உருவெடுத்துள்ள ஒரு கதாபாத்திரம் கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற ஒரு கதாபாத்திரம். அநேகமாக எல்லா சபைகளிலும் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா என்று சொல்லப்படுகிற பாத்திரம் மிக மிக முக்கியமான இடங்களை இந்த கொண்டாட்டங்களில் பெற்றிருக்கிறது. பொதுவாக இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தியை உலகத்திற்கு எடுத்து கூறுவதற்காக பயன்படுத்தப்பட்ட சில தருணங்களில் கூட இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற பாத்திரங்கள் மூலமாக நடைபெறுகிற சம்பவங்கள் மிகுந்த வேதனைக்கு உரிய காரியங்களாய் காணப்படுகிறது. பரிசுத்த வேதத்தில் எங்கும் எந்த இடத்திலும் எந்த பரிசுத்த மனிதர்களாலும் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை குறித்ததான காரியங்கள் எழுதப்படவில்லை என்பதை நாம் நம்முடைய சிந்தையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்திலே சிறு குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக சபைகளிலே கொண்டு வரப்பட்ட இந்த காரியம் இன்றைக்கு மிக மிக வித்தியாசமான கோணங்களிலே போய் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், களியாட்டுக்கள், தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாத காரியங்களை கூட செய்கிற நிலைமைகளுக்குள்ளே அந்த பாத்திரங்கள் செய்கிற காரியங்களை நாம் அனுதினமும் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிற பொழுது இயேசு இந்த மனிதனுக்காக இந்த உலகத்தில் வந்து அவர் தனது ஜீவனை கொடுத்து இந்த மனிதனை, மனு குலத்தை இரட்சிப்புக்கு நேராக நடத்தினார் என்ற தியாக உணர்வே கொஞ்சம் மறைக்கப்படுவதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற பாத்திரத்தின் பின்னணியை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். நாம் சரித்திரங்களை வாசித்து பார்த்தால் இன்றைய காலத்தில் துருக்கி என்று அழைக்கப்படுகிற நாட்டிலே கிபி 270 ஆண்டில் பிறந்தவர் நிக்கோலாஸ் என்று சொல்லப்படுகிற பாதிரியார். 343வது வருடத்திலே அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார். அவர் தனது 73 வருட காலங்களிலே உண்மையான கிறிஸ்தவத்தை குறித்ததான ஆழ்ந்த விசுவாசத்தையும் தாராள மனப்பான்மையையும் ஏழைகளுக்கு இறங்குகிற அன்புள்ளத்தையும் அவர் கொண்டிருந்தார். அதனால் அவர் தனது வாழ்நாளிலே அநேகம் பேருக்கு பலவிதமான உதவிகளையும் செய்து வந்ததாக சரித்திரம் கூறுகிறது. அவர் தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஓடி முடித்த பிற்பாடு அவரது இறந்த நாள் டிசம்பர் 6வது தேதி சென்ட் நிக்கோலாஸ் டே என்று மற்றவர்களால் கொண்டாடப்பட்டது. அந்த ஃபாதர் நிக்கோலாஸ் செய்தது தவறல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது ஏழை எளியவர்களிடம் கருணை உள்ளத்தோடு கூட இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் அதற்கு பின் வந்த காலங்களிலே உள்ளவர்கள் அந்த பாதிரியார் நிக்கோலாஸை குழந்தைகளுக்கும் மாலுமிகளுக்கும் பாதுகாக்கிற புனிதராக அவரை உயர்த்தி விட்டார்கள். பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக நெதர்லாண்டை சேர்ந்த டச்சு மக்கள் அவர் நிக்கோலாஸ் என்று சொல்லப்படுகிற ஃபாதரை சின்டர் கிளாஸ் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அப்படி அவர்கள் சின்டர் கிளாஸ் டே என்று அவர்கள் அழைத்த பொழுது அவருக்கு சிவப்பு கலரிலே, சிவப்பு நிறத்திலே ஒரு ஆடையை உடுத்தி
அவருடைய கையிலே ஒரு கோலை கொடுத்து அப்படிப்பட்டதான தோற்றத்தை அவர்கள் உருவாக்கி கொடுத்ததாக சரித்திரங்கள் நமக்கு சொல்லுகிறது. பிற்பாடு 17வது நூற்றாண்டிலே இந்த டச்சு பாரம்பரியத்தின் சிண்டர் கிளாஸ் என்று சொல்லப்படுகிற பாரம்பரியம் அமெரிக்காவுக்கு மாற்றப்பட்டது. 1823வது ஆண்டிலே கிளெமெண்ட் கிளார்க் மூர் என்று சொல்லப்படுகிறவர் ஒரு பாடல் ஒன்றை எழுதினார். A visit from St. Nicholas என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஒன்றை எழுதினார். அந்த பாடல் வரிகள் தொடர்ந்து சாண்டா என்ற நவீன பெயரை பெற்றுக்கொண்டது என்று நாம் சரித்திரத்திலே வாசித்து பார்க்கிறோம். அதன் பிற்பாடு 1860வது ஆண்டிலே தாமஸ் நாஸ்ட் என்று சொல்லப்படுகிற கார்ட்டூனிஸ்ட் முதல் முறையாக சாண்டா என்பவரின் உருவத்தை த ஹார்பர்ஸ் வீக்லி என்று சொல்லப்படுகிற பத்திரிகைக்காக அவர் வரைந்தார். அப்படி அவர் சாண்டாவின் முகத்தை வரைகிற பொழுது வெண்மையான தாடி வைத்திருக்கிற ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு தாத்தாவாக அந்த சாண்டாவை உருவகப்படுத்தினார். அதற்கு பிற்பாடு 1930வது வருடங்களிலே கொக்கோ கோலா கம்பெனி தற்போது இருக்கிற சாண்டா கிளாஸின் உருவத்தை அவர்கள் தனது விளம்பர உத்திக்காக கிறிஸ்துமஸ் காலங்களிலே பயன்படுத்தினதாக எழுதப்படுகிறது. ஆக மொத்தத்திலே பல்வேறு கற்பனைகளிலும் பல்வேறு வியாபார தந்திரங்களிலும் உருவானவர்தான் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற பாத்திரம். எனக்கு பிரியமான தேவனது பிள்ளைகளே, கிறிஸ்து பிறந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவது தவறா என்று சொன்னால் தவறு இல்லை. நம்மையும் நேசித்து விண்ணுலகத்தின் தேவன் இந்த மண்ணுலகிற்கு மைந்தனாக வந்தார் என்று சொன்னால் அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். அந்த அன்பை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த ஆண்டவரின் அன்பை நற்செய்தியாக இந்த உலகம் முழுவதும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். உலகம் அந்த நற்செய்தியை கேட்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தையே படைத்த சிருஷ்டி கர்த்தர் இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது எளிமையானவராக, தரித்திரமானவராக, மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்திருக்கிறபடியினாலே வீணான அலங்காரங்களோ விலை மதிப்புள்ள களியாட்டங்களோ இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்ட முடியாது என்பது நிச்சயம் அல்லவா? அப்படி என்றால் நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்ட முடியும்? இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அன்பின் மூலமாகத்தான் இந்த உலகிற்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் அறிவிக்க முடியும். தரித்திரரை நினைத்துக் கொள்ளுவோம். ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் சகாயம் செய்வோம். நம் அருகில் இருப்பவர்களை கிறிஸ்து இயேசுவின் அன்பை கொண்டு நாம் நேசிப்போம். பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிற வழிகளில் நாம் நடந்து அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நமக்கு ஈவாக தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவோம். பரிசுத்த வேதத்திற்கு சம்பந்தம் இல்லாத, பரிசுத்த வேதம் கூறாத கதாபாத்திரங்களை நம்முடைய கொண்டாட்டங்களில் இருந்து விலக்குவோம். இயேசு நமது உள்ளத்தில் பிறக்கட்டும், நமது இல்லத்தில் பிறக்கட்டும். இருளான ஒளியை மாற்றி நம்மை அவரது வெளிச்சத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்த இரட்சகராம் இயேசு மற்ற அனைவரது உள்ளங்களிலும் பிறக்கும்படியாக நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசுவின் அன்பை விதைக்க நாம் முற்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.